Hi guys, Laven Lokesh here. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைரி எழுதுறது எப்படின்னு தான் பார்க்க போறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்குது என்கிட்ட. இதனோட ஜேர்னல், இது என் டைரி. ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு அப்புறமா உள்ளே போகலாம். பிகாஸ் ஜேர்னல் எப்படி எழுதுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நான் குயிக்காக சொல்லிடுறேன். ஜேர்னல்ன்றது ஒன்றுமே கிடையாது, ஒரு ஜேர்னி அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஜேர்னியை நீங்கள் ட்ராக் பண்ணுறீங்க. நான் வந்து வெயிட் லாஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு இன்றைக்கி நான் ஒரு ஜேர்னி ஆரம்பிக்கிறேன்றப்போ என் ஜேர்னியை ட்ராக் பண்ணுறது ஒரு ஜேர்னல்னு சொல்லலாம். நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணுறேன், அந்த ரிசர்ச்சோட ப்ராக்ரஸ் இல்லை வந்து அதில் இருக்க விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நோட்ஸ் எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா, அதான் வந்து ஜேர்னல். ஜேர்னல் என்பது ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யும்போது அதில் என்னென்ன ப்ராக்ரஸ் இருக்குது இல்லை ப்ராசஸ் பற்றி ஃபீட்பேக் எல்லாத்தையும் வச்சு நாளைக்கு 23ஆம் எங்கேருந்து பார்க்கலாமா. நான் ஒரு மீட்டிங்க்கு போயிருக்கேன், அங்கே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ட்ரைனிங் எடுத்திருக்கேன் அப்படின்றத எனக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆனால் 23ஆம் மனநிலை எப்படி இருந்துச்சு, நடந்த சம்பவம் என்னது அப்படின்றது எனக்கு தெரியாது. ஏன்னா நான் அது சீக்வென்ஷியலாக எழுதலை. சரி, 25ஆம் எங்கே இருக்கேன்னா 25ஆம் ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ணி பேசியிருக்கேன். நான் 26ஆம் எங்கே இருக்கேன்னா 24 வந்து நான் வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து இது எல்லாத்தையும் நான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதாவது என் லைஃப்பில் நடக்கிற சில ப்ராசஸை ப்ராக்ரெஸையும் மென்ஷன் பண்ணி என்னென்ன பண்ண போகிறேன், டூ டூ லிஸ்ட்டு, அப்புறம் என்னென்ன பெண்டிங் டாஸ்க் இருக்குது, இதெல்லாம் பிளான் பண்ணி வைக்கிறது தான் வந்து ஒரு ஜேர்னலில் பண்ணக்கூடிய ஒரு சராசரியான செயல். சில பேர் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மட்டும் ஜேர்னல் பண்ணுவாங்க. நான் வந்து லெட்ஸ் சே என்னோட கிளைண்ட்ஸை மீட் பண்ணுறதுக்கு மட்டும் ஜேர்னலும் பண்ணலாம். இல்லை நான் வந்து இந்த மீட்டிங்ஸ்க்கு போகிறேன், உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எம்டியாக இருக்குது, பட் நவம்பர் 4 ஒரு மீட்டிங்க்கு போகணுன்றதை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ விச் மீன்ஸ் இந்த ஜேர்னலை நான் அதுக்காக பயன்படுத்துகிறேன். அதே மாதிரி நவம்பர் 30க்கு அப்புறம் கேப் இருக்குது, 31, 1, 2, 3 அப்படின்ற மாதிரி. சரிங்களா, இதுதான் ஜேர்னலுங்க. பட் நான் கம்மிங் டு டைரி. டைரின்றது அதுவும் வச்சுக்கலாம், அண்ட் அதை தாண்டி நான் அதில் எழுதுவேன். எனக்கு தோன்றதுலாம் எழுதுவேன், எனக்கு தோன்றதை நான் எழுதுவேன். சரிங்களா, இந்த மாதிரி எழுதுவோம் நம்ம. நிறைய ஐடியாஸ் எல்லாமே எழுதுவோம். ஸோ இது ஏன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஜேர்னலுக்கும் டைரிக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் வந்து, டைரி என்பது உங்களோட தாட்ஸ் எல்லாமே நீங்கள் சீக்வென்ஷியலாக எழுதி, உதாரணத்துக்கு வந்து நான் இன்றைக்கி காலையில் எழுந்தேன், காலையில் போய்ட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ணேன், எனக்கும் அவனுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் நடந்துச்சு, அந்த ஆர்கியூமெண்ட்டில் இது நடந்துச்சு அப்படின்ட்டு உங்கள் எமோஷன்ஸையும் பார்க்கலாம் எல்லாமே. ஸோ டைரியிலேருந்து தான் ஜேர்னல்ன்றது ஒரு ப்ரொஃபஷ்னல் பார்ட், இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் மெயின்டைன் பண்ணுறதுக்கான பார்ட்டு ஜேர்னலு. பட் எல்லாத்தையும் ஒரு நோட்டில் எழுதுறது, என் வாழ்க்கையில் நடந்த இன்றைக்கி நடந்த விஷயங்களும் ஒரு சினாப்சிஸாக எழுதுறது, என் வாழ்க்கையோட ட்ரான்ஸ்லேஷன், ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் சொல்லலாம். வீடியோவை நீங்கள் வீடியோவை பார்க்குறீங்கள, டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதுதான் டைரின்னு வச்சுக்கலாம். நம்ம வாழ்க்கைன்ற வீடியோ மாதிரி அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் தான் டைரின்ற மாதிரி. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், அப்படியே எடுத்துக்க வேணாம் நம்ம. சரிங்களா, இப்போ நான் ஒரு நாள் எடுத்து படித்து காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 18ஆம் செப்டம்பர் மாதம், 17ஆம் இவ்வளோ எழுதி, 18 இவ்வளோ எழுதியிருக்கேன். ஏன்னா நான் வந்து என் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கு வேறு வச்சுருக்கேன், இல்லை வந்து கொஞ்சம் பர்சனல் அண்ட் என்னோடய எமோஷனல் பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 18ஆம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலேஜுக்கு முக்கியமாக இடத்துக்கு போகிறேன். ஐ woke up at 4:30 AM, அதாவது 4:30 போல் எழுந்திருக்கேன். 4:50 நான் கிளம்பிட்டேன். கிளம்பி ரீச்ட் CMBT at 5:40. ஐ டுக் த பஸ் டு காஞ்சிபுரம், ரீச்ட் காஞ்சிபுரம் at 7:20. ஹேட் பிரேக்ஃபாஸ்ட், டுக் காலேஜ் பஸ் டு ஒரு காலேஜ் போகிறாங்க இருந்து. ஐ வுட் ரேட் த செஷன் 3 out of 10. 10க்கு 3 தான் கொடுப்பேன் செஷன், அவ்வளோதான் நான் பண்ண முடிஞ்சுது. அன்றைக்கி ஒரு பேனல் டிஸ்கஷன் நடத்தினேன் நான் அன்றைக்கி, அபவுட் ஒரு சர்டன் டாபிக். ஸ்டூடெண்ட்ஸ் வென்ட் ஃபார் லஞ்ச் அண்ட் சில கேம்ஸ் கண்டக்ட் பண்ணோம். அப்போ வந்து அது முடிச்சதுக்கப்புறம் ஒரு பையனை வந்து திரும்பி காஞ்சிபுரம் ட்ராப் பண்ணான், அங்கேருந்து நான் கிளம்பி வந்துட்டேன். இதுதான் நடந்த முக்கியமான விஷயம். ப்ளஸ் இங்கே ஒரு காஸ்ட் போட்டிருக்கேன், இவ்வளோ அமௌண்ட் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் பார்த்தா வேறு என்னென்ன செலவுகள் இருக்குது எனக்குன்றதை எழுதியிருக்கேன், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட். அப்புறம் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா 20ஆம் வெள்ளிக்கிழமை செப்டம்பர் மாதம் 5:15 எழுந்திருக்கேன். பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 6:25 போயிருக்கேன். அங்கேருந்து பார்த்திங்கன்னா வேலூருக்கு போயிருக்கேன். நான் வேலூருக்கு போகும்போது மணி ஆல்மோஸ்ட் 9:30 ஆயிருக்கு. சரிங்களா, ஏன் அவ்வளோ லேட் ஆச்சுன்னா இங்கே எழுதியிருக்கேன், பஸ் காட் பஞ்சர்ட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் பஸ் அந்த ஸ்டெப்னிலாம் மாற்றதுக்கப்புறம் எடுத்தாங்க. ஓகேங்களா, அப்புறம் இப்போ என் அக்கௌண்ட்டில் எவ்வளோ காசு இருக்குன்னு எழுதியிருக்கேன். இது ஏன் இப்போ எழுதியிருக்கேன்னா, அந்த பாயிண்ட்டில் வந்து எனக்கு கொஞ்சம் வருமானம் வராமல் எனக்கு செலவு அதிகமாக இருந்துச்சு. ஸோ அப்போ நான் மெயின்டைன் பண்ணிட்டே வந்துட்டுருக்கேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒன்று பண்ண வேணும் அப்படின்றதுக்காக இங்கே எழுதி வச்சுருக்கேன். செப்டம்பர் 20ஆம் நான் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒன்று பண்ண வேண்டியிருக்குன்னு எழுதி வச்சுருக்கேன். அது ஆரம்பிச்சிருக்கோன்னு எழுதியிருக்கேன். அப்புறம் நான் ஒரு நாள் எழுதவே இல்லை, எம்டியாக விட்டுருக்கேன். அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்புறம் திரும்பி எழுதியிருக்கேன் நான். அப்புறம்
ஒரு காலேஜுக்கு போயிருக்கேன், அதை பற்றி எழுதியிருக்கேன், நடந்ததெல்லாம் எழுதியிருக்கேன். ஸோ என் லைஃப்பில் பர்சனல் அப்படின்றது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மோஸ்ட்லி பிஸ்னஸ் ஓரியன்டாக தான் லைஃப் இருக்குன்றதுனால என் டைரி முழுக்க வந்து பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ் அபவுட் மை ட்ரைனிங்காக இருக்கலாம், இல்லை சில நாளாக குறிப்பிட்ட நாளாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அப்படியே கொட்டியிருப்பேன் நான். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நாள்லாம் பார்த்திங்கன்னா நான் 1ஆம் தேதியா ஃபெப்ரவரி 1ஆம் தேதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நான் இவ்வளோ எழுதியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் ரிசல்ட் கொடுத்தா ப்ரொஃபஷனலான அவுட்கம் கிடைக்கும், ப்ரொஃபஷனல் ரிசல்ட் வேணால் ப்ரொஃபஷனல் இன்புட் கொடுக்கணும் அப்படின்றத எழுதியிருக்கேன். டெய்லியும் வந்து ஒரு விஷயத்தை பண்ணிட்டே இருக்கணும். ஒரு ஆல்டர் ஈகோ பற்றி ஒரு ப்ராடக்ட் பில்ட் பண்ணணும். அதாவது ஆல்டர் ஈகோனா நமக்குள்ளே இருக்க வீக்னஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த்தாக மாற்றுறதும் ஆல்டர் ஈகோன்ற மாதிரி நான் ஒரு தியரி வச்சுருக்கேன் இதில். ஸோ அதை பற்றி கொஞ்சம் டீப்பாக எழுதியிருக்கேன். ஸோ என் டைரியில் வந்து பார்த்திங்கன்னா என் எண்ணங்கள், என் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள், நடக்க போகிற விஷயங்கள், ஆசைப்படுறது, பிடிக்காதது, பிடிச்சது எல்லாமே எழுதுறது தான் டைரி. இது எப்படி எழுதுறதுன்னு கேட்டிங்கன்னா எழுத ஆரம்பித்தா போதும், அதான் என்னோடய ஒரே ஒரு பதில். ஏன்னா அட்வைஸ் கொடுக்குற அளவுக்கு இந்த விஷயத்தில் யாருக்குமே வந்து ஒரு இது கிடையாது. ஏன்னா இப்போ நான் டெய்லி எழுதுனா கூட அது என் ஸ்டைலுங்க, என் வாழ்க்கை என் ஸ்டைலில் தானே இருக்க போகுது. இப்போ நான் சொல்கிறேன் வேக்கப் டைம், ஸ்லீப் டைம், என்ன சாப்பிட்டிங், இதெல்லாம் எழுதணும்னா மிஷின் மாதிரி இருக்கும், டைரி மாதிரி இருக்காது. பட் ஜேர்னல் அப்படி தாங்க. ஜேர்னலில் வந்து எக்ஸாக்டாக என்ன ஃபாலோ பண்ண போகிறீங்களோ பண்ணணும். ஆக்சுவலி என்கிட்ட வந்து இது இல்லாமல் இன்னொரு ஜேர்னல் இருக்குது, அது என் வீட்டில் மட்டும்தான் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா செக்லிஸ்ட் மாதிரி வச்சுருப்பேன், டெய்லி இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அதை உங்களுக்கு காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் என்னோட போன வீடியோவில். ஸோ அது வந்து ஐ கீப் இட் வெரி பர்சனல், பிகாஸ் அதில் வந்து நான் செக்லிஸ்ட் நான் சரியாக பண்ணேன்னா என்னை திட்டி எழுதிருப்பேன் நான் அதில். ஸோ ஐ மேக் ஷூர் நான் டெய்லி நான் பார்த்தே ஆகணும். அது மாதிரி ஒரு க்ரைட்டீரியா ஃபாலோ பண்ணுறோம். அதுவும் இந்த ஸ்பைரல் பைண்டிங் மாதிரி பண்ணியிருக்கேன். அதில் வந்து பிரிண்டட் ஷீட்ஸ். இது என் ஜேர்னல், இது என் டைரி. பட் ரெண்டுமே வந்து மோரலெஸ் ஒரே மாதிரி தான் இருக்கும், அதாவது கான்டென்ட் வைஸ். பட் நான் இதில் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பேன், ஒரு எமோஷன்ஸையும் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பேன், எல்லாமே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பேன். பட் இதில் எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்க மாட்டேன். இதில் வந்து பண்ணனா இல்லையா, முடிச்சனா இல்லையா, முடிச்சிருக்கேன், பண்ணியிருக்கேன், ப்ராக்ரஸ் ட்ராக் பண்ணுறது அதுக்காக யூஸ் பண்ணுவேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த நாளை திரும்பி வாழவும் முடியாதனால இப்போ அந்த சொல்லும்போது அன்றைக்கி போன பஞ்சர் அடப்பா என்ன பண்ணிட்டு தான் ஞாபகத்தில் இருக்குது, அடுத்த நாள் போகும்போது என்னாச்சுன்னு ஞாபகத்தில் இருக்குது. சில நாள் ஒரு வார்த்தை மட்டும் எடுத்துருக்கேன், அந்த ஒரு வார்த்தை போதும் எனக்கு மொத்தமாக ஞாபகப்படுத்துறதுக்கு. ஏன்னா இது எனக்காக மட்டும்தான், சரிங்களா. இதே வந்து ஃப்யூச்சரில் ஒருத்தங்க படித்து பார்த்தா புரிஞ்சுக்கணுன்ற அளவுக்கு எழுதுறேன்னா அப்போ இன்டெப்த் தான் கொடுத்தாகணும் நம்ம. ஸோ உங்களோட ஆட்டோபயோகிராஃபி நீங்களே எழுத போகிறீங்கன்னு நினச்சிங்கன்னா டைரி எழுதுறதுனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அதில் வளரணும்னு ஆசைப்படுவோம். அதே மாதிரி நம்ம மெமரிஸ் எல்லாம் ஒரு ஃபோட்டோஸ்னால பிரதிபலிக்க முடியும். பட் அதெல்லாம் எங்கே வைப்பீங்க? டைரின்றது எழுதி வச்சுக்கலாம். ஸோ என்னை பற்றிக்கும் டைரின்றது கண்டிப்பாக எல்லோரும் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், பண்ண வேண்டிய விஷயம், ஈஸியான விஷயம். உங்கள்கிட்ட ஸ்மார்ட் ஃபோனில் என் ஃபோனில் கிளாரிட்டி இல்லைனாலும் எழுத முடிஞ்சு வச்சுக்கோங்களேன், தரமாக இருக்கும். எழுத ஆரம்பிச்சிங்கன்னா பழங்கினீங்க வச்சுக்கோங்களேன். LSR அப்படி சொல்லுவாங்க, லிஸ்னிங், ஸ்பீக்கிங், ரீடிங், அப்புறமா லாஸ்ட் ரைட்டிங். அதாவது மோஸ்ட் அட்வான்ஸ்ட் வே ஆஃப் எக்ஸ்ப்ரெஸிங், கம்யூனிகேட்டிங் வந்து ரைட்டிங் தான். நீங்கள் ரைட் பண்ண ஆரம்பித்தாலே மற்ற இடத்துல நீங்கள் எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். வித் தட் பீங் டோல்ட், இந்த வீடியோ கொஞ்சம் எலபரேட்டாக பேசுனதுக்கான காரணம் நான் சும்மா வந்து சொல்லிட்டு போக விரும்பல. இப்போ ஆண்டர்பிரினர்ஷிப் என்சைக்ளோபீடியா வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்பாக ஒரு விஷயம் டெலிவரி பண்ணுறதுக்காக பண்ணுறோம். பட் இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருக்காங்க, சேனல் பற்றி பேசியிருக்கோம் பிஸ்னஸ்க்காக. பட் டைரியும் முக்கியமான விஷயம் தான் ஒரு ஆண்டர்பிரினருக்கோ இல்லை ஒரு லைஃப்பில் க்ரோ பண்ண விருப்பப்படுற ஒருத்தவங்களுக்கோ. அதனால சொல்லியிருக்கேன் நான். ஹோப் திஸ் வாஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் டைரி எழுத ஆசைப்பட்றாங்கன்னா இந்த வீடியோலாம் நீங்கள் ஷேர் பண்ண தேவையில்ல, இதில் இருக்க விஷயத்தை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணாலே போதும். தேங்க்யூ ஸோ மச்.